பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி எல்லா கட்சிகளுமே தங்களுடைய தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய கட்சிகள் ஆரம்பித்து சின்ன சின்ன கட்சிகள் எல்லாருமே இப்பவே ஒரு மாநாட்டை நடத்துறது, அந்த மாநாட்டின் மூலமா எங்களுக்கு பாருங்க இவ்வளோ ஆதரவு இருக்கு, எங்களை கூட்டணியில் சேர்த்தீங்க அப்படின்னா இந்த ஓட்டுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கட்சிகள் தங்களுடைய பேர அரசியலை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஆளுங்கட்சியான திமுக சும்மா இருக்குமா? அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில KN நேரு, தங்கம் தென்னரசு, அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய RS பாரதி, இவங்க எல்லாத்தையும் இணைத்து ஒரு குழு போட்டிருந்தாங்க. இந்த குழு 2026 தேர்தலை நாம் எப்படி அணுகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூகத்தை வகுத்து தலைமை கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை 8 மண்டலங்களா பிரித்து அந்த மண்டலங்களுக்கு திமுக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டாங்க. சோ அதை தொடர்ந்து உடன்பிறப்பே வா அப்படிங்கிற பெயர்ல லோக்கல்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதாவது மாவட்ட செயலாளர் ஆரம்பித்து ஒன்றிய செயலாளர், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே கட்சி தலைமையை சந்திக்கணும், கிரவுண்ட்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத முதல்வரும் கட்சி தலைவரும் ஆகிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கன்வே பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த உடன்பிறப்பே வா அப்படிங்கிற நிகழ்ச்சி நடந்தது. ஆனா இந்த நிகழ்ச்சியை நடத்தினதுக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம ஏன் இந்த நிகழ்ச்சியை நடத்தணும், இதை நடத்தாமலே இருந்திருக்கலாம் போலயே அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு வந்துருச்சான். அந்த அளவுக்கு லோக்கல்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தங்களுடைய குறைகளை தலைமை கிட்ட சொல்றாங்க. இப்ப லோக்கல்ல இருக்க நிர்வாகிகள் கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளே வச்சுக்குவாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா தலைமை கூப்பிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது கேக்குது. தலைமை கிட்ட நிர்வாகிகள் அந்த பிரச்சனையை சொன்ன பிறகும் அந்த பிரச்சனைகள் அப்படியே இருக்கு அப்படின்னா அந்த நிர்வாகிகள் மத்தியில கட்சி தலைமை மேல ஒரு அதிருப்தி இருக்கும்ல, அந்த அதிருப்தி தான் இப்ப உருவாகி இருக்கு. உடன்பிறப்பே வாழ முதல்வர் கிட்ட சொன்ன குறைபாடுகள் எதுவுமே இன்னுமே நிவர்த்தி செய்யப்படல, கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கிட்ட ஆயிருச்சு அப்படின்னு நிர்வாகிகள் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிர்வாகிகள் சொன்ன குறைகள் என்ன அப்படின்னா, 2021 தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒரு நேர்கோட்டுல சென்றுகிட்டு இருந்தோம், நம்மளுடைய ப்ராசஸ் ஒன்னா தான் இருந்தது. ஆனா இப்போ நிறைய மாற்றங்கள் நீங்க செய்றீங்க, அதை எங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ட்டு திமுகவினுடைய நிர்வாகிகள் சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? முதல்ல மாவட்ட செயலாளர்கள் அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய பெரும்பலம். இன்னைக்குமே குறுநில மன்னர்கள் அளவுக்கு மாவட்ட செயலாளர்கள் அவங்கவுங்க பகுதியில செல்வாக்கோட இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அந்த பகுதிகளில் அடிப்படை தேவை என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு தெரிந்திருக்கும். அதனால கட்சி நிர்வாகிகள் கிட்டையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமுதாய மக்கள் கிட்டையும் ஒரு இணக்கமா போறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனா இப்போ அது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. 76 மாவட்ட செயலாளர்களா பிரிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 2 சட்டமன்ற தொகுதிகள், 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளரா போட்டுட்டாங்க. முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும், ஒரு மாவட்டத்துக்கே ஒரு மாவட்ட செயலாளர் தான் இருப்பாரு. ஆனா இப்பெல்லாம் ஒரு மாவட்டத்துக்கு 4-5 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா மதுரை எடுத்துக்கோங்களேன். மதுரையில மூர்த்தி அவர்கள் ஒரு மாவட்ட செயலாளரா இருக்காரு, மணிமாறன் ஒரு மாவட்ட செயலாளரா இருக்காரு, தளபதி ஒரு மாவட்ட செயலாளரா இருக்காரு, PTR ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு. இப்படி 4 பேர் பவர் சென்டரா இருக்காங்க. அப்கோர்ஸ் இதுல மூர்த்தி தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலுமே இந்த 4 பேருக்கிட்டையும் அந்த அதிகாரங்கள் பகிர்ந்து அளிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு என்ன குழப்பம் வரும், நம்ம யாரு கூட நெருக்கமா இருக்கிறது, யாரு கூட நெருக்கமா இருந்தா நமக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும்ல. அந்த குழப்பம் ஒட்டுமொத்தமா தமிழகம் முழுக்கவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு தொகுதி பொறுப்பாளரை திமுக நியமிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம இப்ப இந்த 8 மண்டல பொறுப்பாளர்கள், இந்த 8 மண்டல பொறுப்பாளர்கள் மேலையும் மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தியில இருக்காங்க. இந்த மண்டல பொறுப்பாளர்களுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கல. ஒரு சில பகுதிகளில், குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா தென் மாவட்டங்கள், தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துட்டு வந்தாங்க. இப்போ மண்டல செயலாளரா கனிமொழி அவர்கள் நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த மாவட்ட செயலாளர்கள் நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டுருச்சோ, கனிமொழி ஜெயிக்கவே நம்ம தான் காரணம், அவங்க ஜெயிக்க வைக்கிறதுக்காண்டி நம்ம என்னெல்லாம் பாடுபட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இப்போ அவங்க நமக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க, இதனால நம்ம உரிமைகள் பறிக்கப்படுமோ அப்படிங்கிற அச்சமும் அவங்க கிட்ட எழுந்திருக்கு. இதனால தேர்தல் பணிகள்ல இன்னுமே அவங்க ஆர்வம் காட்டாம இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு மாவட்ட செயலாளர் தான் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு வேட்பாளரை நியமிப்பாரு. இதன் மூலமா அவருக்கும் தனிப்பட்ட முறையில நிறைய லாபங்கள் வரும். அப்படிப்பட்ட சூழல் இனிமே இருக்காது. மண்டல பொறுப்பாளர்களா நியமிக்கப்பட்டிருக்க இந்த 8 பேர் தான் யார் யார் எம்எல்ஏவா நிப்பாட்டப்படணும், யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, யார் நின்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தீர்மானிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதையும் தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேர்தலுக்காக வேலை பார்க்கக்கூடிய நிறுவனங்கள், ஐபேக் உள்ளிட்ட நிறுவனங்கள்லாம் போன தேர்தலையே கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் கிட்ட உரசல் போக்க தான் நீடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது மாவட்ட செயலாளர் அவருக்கு தெரியும் 30-40 வருஷமா அந்த தொகுதியில என்ன பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் அதை வச்சுதான் அரசியல் பண்ணி வெற்றிகரமான ஒரு அரசியல்வாதியா இருப்பாரு.
ஆனா ஐபேக்ல இருக்கக்கூடிய ஒரு 30 வயசு பையன் போய் நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் சொல்றது அந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் மூத்த நிர்வாகிகளுக்கும் பிடிக்காம இருந்திருக்கு. இப்பவுமே 2-3 நிறுவனங்கள் திமுகவுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்களுமே பாத்தீங்க அப்படின்னா மூத்த நிர்வாகிகள் கிட்ட நடந்துக்கிற விதம் சரியில்லை. இது போன்ற தேர்தல் வியூக வகுப்பு நிறுவனங்களுக்கும் இடையில ஒரு உரசல் போய்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இதையும் தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்கள்ல பொறுப்பு அமைச்சர்கள் அப்படின்னு நியமிச்சிருக்காங்க. சோ நம்மளே இதுல பாத்துட்டோம் என்னன்னா, ஒன்னு மாவட்ட செயலாளர், இன்னொன்னு மண்டல பொறுப்பாளர், இன்னொன்னு மாவட்ட பொறுப்பு அமைச்சர், இன்னொன்னு தொகுதி பொறுப்பாளர். இது மட்டும் இல்லாம இப்ப இளைஞரணி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா இளைஞரணியை சேர்ந்தவர்களும் அந்த பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி கட்சிக்காக உழைக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இத்தனை பக்கத்துல இருந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் மூலமா நீங்க அதை பண்ணக்கூடாது இதை தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டுகிட்டு இருக்கு. இப்படி பல்வேறு தரப்புகள்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்பொழுது நம்ம எதை ஃபாலோ பண்றது அப்படின்னு நிர்வாகிகள் கிட்ட ஒரு குழப்பம் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இதையும் தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய உட்கட்சி பூசல் நம்ம பொது மேடைகள்லயே பார்த்துட்டோம். ஒரு தடவை ஆண்டிப்பட்டி எம்எல்ஏவுக்கும் தேனி எம்பிக்கும் இடையில நடந்த ஒரு வாக்குவாதத்தை நீங்க பொதுவெளியிலேயே பார்த்திருப்பீங்க. இது வெளியே தெரிஞ்ச ஒரு விஷயம். வெளியே தெரியாம நிறைய அமைச்சர்களுக்குள்ளேயே பனிப்போர் நீடிச்சுக்கிட்டு வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை அதிமுக சாதுரியமா கையாளுவாங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னு வைங்களேன், பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க திங்க் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு போன ஆட்சியில கூட பாத்தீங்கன்னா மதுரையில மட்டும்தான் 2 அமைச்சர்கள் ஆர்பி உதயகுமாரும் செல்லூர் ராஜுவும் இருந்தாங்க. மற்றபடி மற்ற மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அமைச்சர்கள் அப்படிங்கிற விகிதத்துல தான் கொடுக்கப்பட்டது. ஆனா திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாவட்டத்துல இருந்து 2 அமைச்சர்கள் வர்றது அதிகமாயிருச்சு. குறிப்பா விருதுநகர் மாவட்டத்துல தங்கம் தென்னரசும் KKSSR அவர்களும் அமைச்சர்களா இருக்காங்க. மதுரை மாவட்டத்துல மூர்த்தி அவர்களும் PTR அவர்களும் அமைச்சர்களா இருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல கீதா ஜீவனும் அனிதா ராதாகிருஷ்ணனும் அமைச்சர்களா இருக்காங்க. இப்படி ஒரே பகுதியில 2 அமைச்சர்கள் இருக்கும் பொழுது அது அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துது. இதனால கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இதுல மிகப்பெரிய அளவுல வெடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அமைச்சர்களா இருக்கக்கூடிய MRK பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் CV கணேசன் அவர்களுக்கும் இடையில தான். அவங்க 2 பேரும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய செல்வாக்கை அந்த பகுதியில் நிறுவனம் அப்படிங்கிறதுக்காண்டி கட்சியை தாண்டி தங்களை செல்ஃப் ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால கட்சி வளர்ச்சியை விட அவங்களுடைய வளர்ச்சி தான் அதிகமா இருக்கு. இது 2026 தேர்தலில் திமுகவினுடைய வெற்றிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியும் உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியில அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. சோ இதுதான் தமிழக முதல்வருக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. 2026 நம்ம ஜெயிக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா உடன்பிறப்பே வா நிகழ்ச்சி மூலமா இவங்க கிட்ட பேசினது அதை விட பெரிய பிரச்சனையாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த கவலையில இருக்காரு. இதையும் தவிர்த்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படி என்னன்னா, எங்க வாரிசுக்கு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூத்த நிர்வாகிகள் சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முரசொலி மாறனுடைய மகன் தயாநிதி மாறன் எம்பியா இருக்காரு. ஆற்காடு வீரசாமியின் மகன் கலாநிதி எம்பியா இருக்காரு. KN நேருவோட மகன் எம்பியா இருக்காரு. துரைமுருகனோட மகன் எம்பியா இருக்காரு. தங்கப்பாண்டியனுடைய மகன் அமைச்சரா இருக்காரு. அவருடைய மகள் எம்பியா இருக்காங்க. இப்படி எல்லாருடைய வாரிசுகளும் பதவிக்கு வந்த பிறகும் கூட என்னுடைய வாரிசுக்கு நீங்க இன்னுமே பதவி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலு அவர்கள் தலைமை கிட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலே கூட திருவண்ணாமலை, ஆரணி இந்த 2 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் ஏவாவே கம்பன், அதாவது ஏவா வேலு அவர்களுடைய மூத்த மகன், அவரை நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா எல்லா சீட்டுகளையும் வாரிசுகளுக்கே கொடுத்துட்டா நல்லா இருக்காது, நம்ம MLA தேர்தலில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தலைமை சொன்னதா கூறப்படுது. அதனால ஏவா வேலு அவர்களும் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய மகனுக்கு நீங்க ஒரு சீட்டு கொடுக்கணும், அது போலூர் சீட்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலூர் சட்டமன்ற தொகுதியை குறிவைத்து காய்கள் நகர்த்திக்கிட்டு இருக்காரு. அந்த தொகுதியில தன்னுடைய மூத்த மகனான ஏவாவே கம்பனை நிற்பாட்டுறதுக்கு எல்லா வேலைகளையும் பண்ணி வச்சிட்டாரு. அங்க இருக்கக்கூடிய தொகுதி பொறுப்பாளர், அங்க இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லார்ட்டையும் பேசி இப்பவே பூர்வாங்க பணிகளை ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் கட்சி சீட்டே ஒதுக்கல. ஆனா அதுக்கு முன்னாடியே ஏவா வேலு என் மகன் தான் இங்க நிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கட்சிக்காரங்க பேசி எல்லாமே செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஏவா வேலு அவர்கள் எங்க இருந்து வந்தாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிமுக இருந்து வந்தாரு. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் ஒரு கட்சி நடத்தினார்ல, அங்க போயிட்டு வந்தாரு. ஏவா வேலுக்கு சீட்டு கொடுத்து அவர் அமைச்சராக்கி இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் முக்கியமான அமைச்சர்கள் அவர் ஒருத்தரா இருக்காரு. அவருக்கு இப்படி ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்ததையே திமுக இருக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகள் விரும்பல. நம்ம பரம்பரையா திமுக இருக்கோம், ஆனா எங்க இருந்தோ வர்றவங்களுக்கு எல்லாம் முக்கிய பொறுப்புகள் கொடுக்கறாங்களே அப்படிங்கிற அதிருப்தியில் இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது இவருடைய மகனுக்கும் சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா உண்மையான திமுக நிர்வாகிகள் காலங்காலமாக திமுகவுக்காக கொடிக்கம்பம் நட்டு வால் போஸ்டர் ஒட்டினவங்களோட நிலைமை அப்படியே தான் இருக்குமா அப்படிங்கிற ஏக்கமும் திமுக நிர்வாகிகள் மத்தியில இருக்கு. ஏவா வேலு தன்னுடைய மகனுக்கு சீட்டு கேட்டாரு அப்படின்னா மத்தவங்க சும்மா இருப்பாங்களா?
ஏற்கனவே பொன்முடி அவர்களுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டிருக்கு. அவருடைய மகனுக்கு எம்பி சீட்டும் கொடுக்கல. கள்ளக்குறிச்சி எம்பியா 2019 இருந்து 24 வரைக்கும் இருந்தாரு. 24 அவருக்கு சீட்டு கொடுக்கல. 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு தான் கௌதம சிகாமணி சீட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருக்கும் சீட்டு கேட்பாங்க. இப்படி வாரிசுகள் எல்லாமே தங்களுடைய மகன்களுக்கு சீட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா திமுகவில் ஒரு மிகப்பெரிய பிரளயமே வெடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த விவகாரங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா பேசு தமிழா பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேசு தமிழா பேசு .com அப்படிங்கிற வெப்சைட்ல அன்றாட செய்திகளை நம்ம உங்களுக்கு சுட சுட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வெப்சைட்டையும் போய் பாருங்க. நன்றி. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.